அரசியை நான் சந்திக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சுகன்யா பார்த்து கேட்குறாங்க. சுகன்யா வீட்டுக்கு வராங்க. வீட்டில் காலேஜுக்கு போகிறதுக்காக அரசி கிளம்பிட்டு இருக்காங்க. அரசி அன்னைக்கு நான் கொண்டு போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு சுகன்யா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு மீனா தடுக்கிறாங்க. ஏன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு சுகன்யா ரொம்ப அப்பாவி மாதிரி கேட்குறாங்க. சரி, நீயே கொண்டு போய் விட்டுட்டு வாமா அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க. அரசியை கூட்டிக்கிட்டு சுகன்யா காலேஜுக்கு போகிறாங்க. இதுக்கிடையில் சுகன்யா குமரவேலுக்கு ஃபோன் பண்ணி அரசியை பார்க்குறதுக்கு வர சொல்கிறாங்க. குமரவேலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வீட்டில் மீனா கதிரை பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு நம்ம இது சரியாக படலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே பைக்கில் போகிறாரு. மீனா சந்தேகப்பட்ட மாதிரியே அங்கே குமரவேலும் அரசியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கதிர் பயங்கர கோபத்தோட போயிட்டு குமரவேலை அடிக்க போகிறாரு. சுகன்யா எதுவுமே பேச முடியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. சுகன்யாவை பார்த்து மீனா கேட்குறாங்க, நீங்கள் தானே இவனை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் சுகன்யா அமைதியாக நிற்கிறாங்க. இதோட இந்த புறமும் முடியுது.